பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் வேகமாக பரவி வரும் நிபா வைரஸ். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டு எல்லைப் பகுதியான நீலகிரி மாவட்டம் கூடலூர் சோதனை சாவடிகளில் சுகாதாரத்துறையினர் கண்காணிப்பு பணி மற்றும் பரிசோதனையை இனியும் தீவிரப்படுத்த வேண்டும் என கோரிக்கை. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் பகுதியில் நிபா வைரஸ் வேகமாக பரவி வரும் நிலையில் 13 வயது சிறுவன் ஒருவன் பலியாகியுள்ளார். இதனைத் தொடர்ந்து மலப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் கூடலூர் தாலுகா மலப்புரம் மாவட்டத்தின் எல்லைப் பகுதியாக உள்ளது. நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கூடலூர் வழியாக உதகைக்கு சென்று வருகின்றனர். இந்நிலையில் கேரள மாநில எல்லையில் உள்ள சோதனை சாவடிகளில் தமிழக சுகாதாரத்துறையினர் கண்காணிப்பு மற்றும் பரிசோதனை செய்யாமல் அலட்சியம் காட்டி வருகின்றனர். கூடலூர் மலப்புரம் மாவட்டத்தின் எல்லையான நாடுகாணி சோதனை சாவடியில் நீலகிரி மாவட்ட சுகாதாரத்துறையினர் இதுவரை எந்தவித பரிசோதனைகள் மற்றும் கண்காணிப்பு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளாமல் எந்தவொரு உபகரணங்கள் இல்லாமல் அலட்சியம் காட்டி ஒரு சில வாகனங்களை மட்டும் சோதனை என்ற அடிப்படையில் பார்வையிட்டு வருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனால் கூடலூர் பகுதியில் நிபா வைரஸ் பரவும் அபாயம் உள்ளது. எனவே தமிழக அரசு சோதனையை தீவிரப்படுத்தி கிருமி நாசினிகள் தெளித்து வாகனத்தை அனுமதிக்க வேண்டும். வைரஸ் அறிகுறி தென்பட்டால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.